உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. அப்போ இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப கடகத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க. அது போக 2ஆம் இடம் சிம்மத்துல கேது பகவான், சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் செப்டம்பர் 18ஆம் தேதி கன்னிக்கு பயிற்சியே வர்றாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி சிம்மத்தில் இருந்த புதன் பகவான் கன்னிக்கு பயிற்சியே வர்றாங்க. கன்னியில நீச்சமடைஞ்ச சுக்கிரன் செப்டம்பர் 3ஆம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அதே சமயத்துல கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ கடக ராசி. இந்த கடக ராசியை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் மேசத்தில் இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மேசத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க. இது கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையும் யோகமானதுதான். அதுபோக செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அந்த 5ஆம் இடத்து அதிபதி குருகோடு இணைந்து, உச்சம் பெற்ற குருகோடு இணைந்து குரு மங்கள யோகத்தோடு உங்களுக்கு கடகராசியில இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு அற்புதமான யோகம் கடக ராசிக்காரங்களுக்கு. அப்போ கடக ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே தான் ஏமாந்தது தான் ஜாஸ்தி. ஒருத்தர் மேல அன்பு வைத்து, பாசம் வைத்து, எனக்கு அந்த அன்பும் பாசமும் முழுசா கிடைக்கல, அவங்களால துரோகத்தை தான் சந்திச்சேன், இன்னைக்கு வரைக்குமே மன குமரலோட வாழ்ந்துட்டு இருக்கிறது கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரங்களுக்கு கணவரும் கரெக்டா அமைய மாட்டாங்க. அதுபோக பெற்ற மக்களாலையும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது சூழ்நிலையில மிகப்பெரிய வருத்தத்தையுமே அவங்க மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப எனக்கு எதுவுமே விமோச்சனம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது, நீங்கள் குமருவதும் எனக்கு நல்லா தெரியுது. கடகராசியில பிறந்த ஆண்களும் உயர் படிப்பு படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது குழப்பத்தை கொடுத்துருது ஒரு 60% பேருக்கு. கை நிறைய சம்பாதிச்சும் நிம்மதி இல்லை, கை நிறைய சம்பாதிச்சாலும் கடன்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதா அப்படிங்கிறது என்னுடைய காது கேட்குது. அதனாலதான் 12 வருடம் கழித்து குரு பகவான் உங்க ராசிக்கே வந்திருக்கிறாரு. அப்ப அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் கண்டிப்பாக மிகப்பெரிய புண்ணியத்தை அடையும், தோஷம் விலகும். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ கடகத்துல அந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், ஒரு முடிவெடுக்கிறதுல தெளிவில்லாம பண்ணும். ஆனா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வையாக செவ்வாயுடைய வீட்டையே பார்க்குது. அந்த செவ்வாயும் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தோடு அற்புதமா இருக்கிறாரு உங்களுடைய ராசியிலேயே. அதான் சொல்றேன், உங்களுக்கு 12 வருடம் கழித்து இந்த குருமங்கள யோகமும் கிடைத்து, குருமங்கள யோகம் அப்படிங்கிறது குரு கடகத்துல இருந்து அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு குரு இணைந்ததுனாலதான். அப்போ இந்த யோகத்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த கால தரித்திரமான வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கையில எனக்கு யோகமே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீங்க புலம்புறீங்க இல்லையா, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது வந்தாச்சு, உங்களுக்கு யோகங்கிறது வந்தாச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் எது செய்தாலும், எதை ஆரம்பித்தாலும் அது சக்சஸ் ஆக, நல்லபடியாக முடிவதற்கு ஒரு அட்டகாசமான டைம் வந்தாச்சு உங்களுக்கு. அது போக உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான்,
3ஆம் இடத்திலேயே ஆட்சி பிளஸ் உச்சம். அப்ப அந்த 3ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சி உச்சம் அடைவதால் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஒரு திருமணம் நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கும். ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, அது சக்சஸ் ஆகணுமா? கண்டிப்பா ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் கூட பேசாமல் இருக்கிற, எங்கள் தங்கச்சி கூட பேசாமல் இருக்கிற, குடும்பத்தில் சங்கடம் சலிப்பெல்லாம் போயிட்டு இருக்குது, எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அது போக அந்த 3ஆம் இடத்ததிபதி புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் தூர பிரயாணம் போவதற்கு வழிவகுக்கும். அப்போ வெளிநாடு போகணும், வெளிநாட்டு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணணும், வெளிநாட்டு போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ மலேசியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, இது மாதிரி உலக நாடுகளில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி இதற்கு மேலே ஆரம்பம். கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீரும், உங்களுடைய கஷ்டமும் தீரும், நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்து உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதில்லை, நீங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். அது மாதிரி வேலை, தொழில், பிஸ்னஸ் எல்லா விதத்திலையுமே நல்லா இருப்பீங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, அடுத்தவர்களை நீங்கள் நம்புவது, ஒருத்தரை இந்த பீரியட்ல காதலிப்பது. அப்போ காதலிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, காதலித்தாலும் அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ஆழமாக சிந்தனை செய்து அவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரொம்ப டீப்பா போறது ரொம்ப நல்ல விஷயம். அது போக முழுசா யாரையுமே இப்ப நம்பாதீங்க. ஒரு பிஸ்னஸ் செய்யற மாதிரி இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாகவும் இருக்க வேண்டிய கட்டம். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்ப இந்த ராகு பகவானால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏமாற்றம், ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு வீண் பழி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இந்த பீரியட்ல ஏதாவது இடத்த விற்கணும், கடனை கட்டணும், மீதி இருக்கிற பணத்தை வேறொரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அது போக ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, விற்கவே முடியல அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதை வித்துருவீங்க. இது போக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு மனநிறைவு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய மக்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி அடையக்கூடிய டைம். உங்க மக்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் இந்த பீரியட்ல கல்யாணம் நடக்கும், ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். அப்ப நீங்க பல நாளாக ஏங்கி கிடந்த அந்த தடை இந்த பீரியட்ல நிவர்த்தி ஆகும். நேயர்களே, நான் சொல்லக்கூடியதை கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல, இந்த மாசத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுபோக குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களை அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.